வணக்கம். உங்கள் கையில் வழிகாட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தலைப்பு வாழ்வியல் கோட்பாடுகள், வாழ்க்கை நெறிமுறைகள். காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உங்களை தாழ்த்தி பேசுபவர்கள் உங்களை புகழ்ந்து பேசுமாறு மாற்ற உங்கள் முயற்சியை வடிவமைத்து கொள்ளுங்கள். உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து மகிழ்ச்சியுடன் இருங்கள். ஏனென்றால் பலர் எதுவுமே இல்லாமல் இங்கே வாழ்க்கையை கழிக்கிறார்கள். பிரச்சனை என்று சொல்லும்போது கவலையும் பயமும் தொற்றிக்கொள்ளும். அதுவே சவால் என்று சொல்லும்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வரும். பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை. ஆனால் வாழும் வாழ்க்கையில் இன்ப துன்பம் நம் செயலால் தான் உருவாகிறது. நம்மை பற்றி யார் என்ன சொன்னால் நமக்கென்ன என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் சொன்னதில் உண்மை இருந்தால் நாம் சரி செய்வதுதான் நல்லது. நம்மை யாரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். இந்த பொருள் சார்ந்த சமூகத்தில் யாராலும் யாரையும் முழுதாக புரிந்து கொள்ள முடியாது. சிறு துன்பமும் பெரியதாக தோன்ற காரணம் அதையே மனதிற்குள் நினைத்து கொண்டு இருப்பதால்தான். நீங்கள் ஆசைப்பட்டதில் ஏதாவது ஒன்று கிடைக்கவில்லை என்றால் தவறில்லை. ஆனால் ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் தவறு உங்களிடம்தான். யாருக்கு எது பிராப்தமோ அதற்கு தகுந்தாற்போர் அவர்களுக்கு கிடைக்கும். அளிக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது இறைவனின் சங்கல்பமே என்பதை நீங்கள் அறிந்தால் உங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நடக்கும் முன்னே நல்லதாக நடக்கும் என நினைத்து கொள்ளுங்கள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்து கொள்ளுங்கள். தேடிக்கொண்டே இருக்கிறோம், தொலைந்தது எதுவென்று தெரியாமல் வாழ்க்கையில். நம் வாழ்வில் எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் ஒரே நாளில் எல்லாமும் மாறிவிடாது. கடினமாய் உழைத்தவர்களை விட கவனமாய் உழைத்தவர்களே முன்னேறி உள்ளார்கள். கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் தெரியும். அதை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்ற மனிதனால் மட்டுமே முடியும். தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. நமது லட்சியங்கள் உயர்வாக இருக்கும் என்றால் உங்கள் முயற்சியும் செயல்திறனும் அதைவிட உயர்வாக இருக்க வேண்டும். நீங்கள் கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து இரத்தம் சிந்துங்கள். உலகம் உங்களை போற்றும். துன்பமும் இன்பமும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் தொடரும் நிகழ்வுகள். உங்கள் உயரிய லட்சியங்களை நிறைவேற்ற எதையும் கண்டு அஞ்சாதீர்கள். உங்களை தலைநிமிர செய்யும் செயல் உழைப்பு மட்டுமே. மனதில் குற்றங்கள் இருப்பதாலேயே மனிதன் துன்பத்திற்கு ஆளாகிறான். எந்த இடத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியை இழந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சோம்பலுக்கு இடமளிக்காதீர்கள். எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் கடமையாற்றுங்கள். பொறுமைக்கு சமமான பண்பு இவ்வுலகில் வேறென்றும் இல்லை. மற்றவர்கள் மகிழ்ச்சியே தான் நம் மகிழ்ச்சி அடங்கியுள்ளது. வாழ்க வளமுடன். இந்த பதிவை லைக் செய்யுங்கள். உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.